ஓகே. சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு புதுசா இன்னொரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, அப்டின்னா இந்த இன்னைக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பார்க்க போறோம். போர்ட்ஃபோலியோனா என்னன்னு தெரியுமா? தெரியும்ல எல்லாருக்கும். போர்ட்ஃபோலியோனா என்னன்னு? தெரியும்னா தம்ஸ் அப் போடுங்க. இல்லன்னா இந்த மாரி ஓகே. சோ போர்ட்ஃபோலியோனா என்னன்னா, இந்த நம்மளோட ஸ்கில்ஸ் நமக்குன்னு ஒரு ஒரு போ ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது. ஓகேவா? அந்த ப்ரொஃபைல்ல நம்மளோட எஜுகேஷன்ஸ் பத்தி, நம்மளோட ஸ்கில்ஸ் பத்தி, நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் இத பத்திலாம் போடுறதுதான் போர்ட்ஃபோலியோ. ஓகேவா? நீங்க ரெஸ்யூம் பண்றதுக்கு பதிலா இப்போ உள்ள கரண்ட் இப்ப நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து போர்ட்ஃபோலியோ கண்டிப்பா இருக்கணும். உங்கள பத்தி சொல்லக்கூடிய போர்ட்ஃபோலியோ இருக்கணும். ஓகேவா? நீங்க வந்து ரெஸ்யூம்ல போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டா ஒருத்தவங்கள்ட்ட ஷோ பண்ணும்போது வந்து ரொம்பவே அட்ராக்டிவா அதே டைம்ல வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் வேயா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இன்னைக்கு வந்து இததான் பண்ண போறோம். ஓகே, நான் இப்ப ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு எஃபெக்ட் கொண்டு வந்து இதான் பண்ண போறோம். ஓகே, இப்ப நம்ம அபவுட் மீ கிளிக் பண்ணா இந்த அபவுட் மீ வெப்சைட்குள்ள போறோம். ஸோ இதுல ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் அண்ட் தென் நம்மளை பத்தின ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கு. அண்ட் தென் ஸ்கில்ஸ் குள்ள போயிட்டா நம்மளுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சின்னதா. அண்ட் தென் நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸ் குள்ள போனோம் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம கார்ட்ல கொடுத்துருக்கோம். ஓகேவா? அண்ட் தென் இங்க வந்து கான்டாக்ட் மீல நம்ம இப்பெல்லாம் நம்மள வந்து கான்டாக்ட்ல என்ன ஃபோன் நம்பர் குடுக்கறத விட நம்ம என்ன குடுப்போம்? Facebook, Twitter அக்கவுண்ட் இதெல்லாம் குடுப்போம். சோ அது கான்டாக்ட் அண்ட் தென் கீழ ஃபூட்டர். இந்த இத அப்படியே ரீகிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? இது கொஞ்சம் பெருசுதான். 3 டேஸ் டைம் எடுத்தாலும் எடுக்கும். மேபி நம்ம 2 டேஸ்க்குள்ள முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஓகே. சோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த மேல உள்ள நேவ் பார் இருக்கு இல்லையா? சோ இதுல வந்துட்டு இப்ப நம்ம இந்த நேர்பார் இருக்கு இல்லையா? இந்த நேர்பார் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட்ல பண்ணி வச்ச அதே நேர்பாரை எடுத்துட்டு கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க போறோம். ஓகேவா? சோ டைம் எடுக்குங்கிறதுனால நான் அதை மட்டும் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே. நீங்க வேணும்னாலும் நீங்க வேற நேர்பார் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. சோ இந்த ப்ராஜெக்ட நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு அந்த நேவ் பாரு, அந்த டாகிள் பட்டன் வச்சோம் இல்லையா? இந்த ஸ்கிரீன் மினிமைஸ் ஆகும்போது ஒரு ஹாம்பர்கர் சிம்பிள் மாதிரி ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணா நமக்கு கீழே வந்து ஒரு டிராப் டவுன் மெனு மாதிரி ஷோ ஆகுறது. அதெல்லாம் நமக்கு அப்படியே தான் இதுலயும் பண்ண போறோம். அதே ஸ்டைல் தான் நம்ம எல்லா வெப்சைட்லயுமே பண்ணுவோம். சோ அதனால அதுல எந்த சேஞ்சுமே இருக்காது. சோ நம்ம திருப்பி எல்லாத்தையும் பண்றதுக்கு பதிலா நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சோ அந்த கீழ உள்ள இந்த செக்ஷன்லாம் நமக்கு தேவையில்ல. இதுதானே அதெல்லாம் நம்ம வேற தான் வைக்க போறோம். சோ அதனால இந்த செக்ஷன்லாம் நான் கட் பண்ணிடுறேன். நமக்கு அது தேவையில்லைங்கிறதுனால நான் அதெல்லாம் கட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே. சோ இந்த ஹெட்டர் இதெல்லாம் இருக்கும். நம்ம நம்ம இத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நமக்கு எது வரைக்கும் போதும் அப்படின்னா, இந்த ஹவர் வரைக்கும் போகும். இந்த ஸ்டைல்லாம் நமக்கு தேவையில்ல. கமெண்ட் பண்றதா இருந்தா கமெண்ட் மேம் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் விசிபிளா இல்ல. ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? வெயிட் a மினிட். நான் செக் பண்றேன். இல்ல மேம். எல்லாருக்குமே ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? மேம் விசிபிளா தான் இருக்கு. யாருக்கு நெட்வொர்க் இஷ்யூ? நிக்குமா? ஓ மை காட்! உங்களுக்கு வேற பிளேஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். மேம் நான் டெய்லியுமே இங்க தான் இருப்பேன். ஓ ஓகே. மேபி டவர்ல ஏதோ இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன் சம்டைம்ஸ்.
ஓகே. நீங்க வேற பிளேஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு டைம் ரீஜாயின் பண்ணுங்க. இல்லன்னா உங்க வீட்ல யாராவது நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? உங்க நெட்ல ப்ராப்ளம் இருக்குன்னா. ஓகே மேம். ஆ ஓகே. ஓகே. சோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆல்ரெடி இருக்கிற அந்த எலிமெண்ட்ட அப்படியே காப்பி பண்ணி போட்டிருக்கேன். சோ இந்த மாதிரி நமக்கு நேம் பார் மட்டும் வச்சிருக்கேன். சோ அத மினிமைஸ் பண்ணும்போது எனக்கு இந்த சிம்பிள் வருதா? சோ இந்த சிம்பிள் வர்றது இது எல்லாமே காமன். இந்த வெப்சைட்டுக்கும் அந்த வெப்சைட்டுக்கும் நோ சேஞ்சஸ். சோ அதனால அத அப்படியே வச்சிருக்கேன். இப்ப நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இத வந்துட்டு மாத்த போறோம். இந்த ஹோம், அபௌட் மீ, ஸ்கில்ஸ் அத மட்டும் மாத்த போறோம். ஓகேவா? சோ அத அப்படி மாத்திரலாமா? சோ ஹோம் அடுத்து நியூ அரைவல்ஸ்க்கு பதிலா அங்க என்ன இருந்துச்சு? அபௌட் மீ அப்படிதான் இருந்துச்சு. சோ அத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன இருந்துச்சு? ஸ்கில்ஸ் இருந்துச்சு. அப்படிதானே? அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் ஒரு ஐகான் வச்சிருந்தோம். இங்க என்ன ஐகான் வச்சிருக்கோம் அப்படின்னா, இங்க வந்து ஷாப்பிங் கார்ட் ஐகான் வச்சிருந்தோம். பட் அங்க அவங்க என்ன ஐகான் வச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி போன் ஐகான் வச்சிருக்காங்க. அப்படிதானே? சோ போன் ஐகான் வச்சதுனால நம்மளும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஐகானை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபாண்ட் அசெம்பிளில போங்க. போயிட்டு ஐகான்ஸ சர்ச் பண்ணுங்க. ஓகே. என்ன ஐகான்ஸ் நமக்கு வேணும்? இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ஃபோன் ஐகான் வேணுமா? சோ அதனால அங்க போயிட்டு ஃபோன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூ வந்துருச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே. இது லோட் ஆகுது. ஓகே. ஆகட்டும். ஓகே. சோ இதுல போயிட்டு நான் வந்துட்டு என்ன டைப் பண்றேன்னா, ஃபோன் அப்படின்னு டைப் பண்றேன். ஆ, ம். இந்த ஐகான் எடுத்துக்கலாம். ஓகே. சோ நான் இத தான் அங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண போறேன். எதுக்கு பதிலா இந்த கார்ட் ஷாப்பிங் கார்ட் லோகோக்கு பதிலா இந்த ஒரு ஐகானை நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். ஓகே. ஓகே. அண்ட் தென் அதுக்கு கலர்ஸ் அப்புறமா சேஞ்ச் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு ஒரு ஐகான் வந்து மாத்தணும். அது என்ன ஐகான்னா, இந்த மை போர்ட்ஃபோலியோன்னு மாத்திட்டு சைட்ல உள்ள ஐகானை மாத்தணும். நமக்கு வெயிட் a minute. இந்த ஐகான்ஸ் ஃபோன் ஐகான் தானே சேஞ்ச் பண்ணேன் ஆக்சுவலி. ஓகே. சோ இதுல வந்துட்டு ஃபோன் ஐகான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். பட் ஒய் இங்க சேஞ்ச் ஆகல? ஓகே. நான் இங்க ஐகான்ஸ் சேஞ்ச் பண்ணி பாக்குறேன். நமக்கு சைடுல ஒரு இது இருந்துச்சுல, ஒரு லோகோ மாரி இருக்குல்ல. சோ அதுக்கு வந்து நான் லோகோஸ்ன்னு சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ லோகோஸ்ன்னு சர்ச் பண்ணப்போ எனக்கு நெறைய லோகோஸ் இருக்கு. சோ இந்த லோகோஸ் தானே நம்ம அங்க பார்த்தோம். சோ இந்த லோகோ அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே. காப்பி பண்ணியாச்சு. சோ இப்போ நான் அங்க வந்துட்டு பேஸ்ட் பண்றேன். ஓகே. இப்போ இதுல பேஸ்ட் பண்ணிட்டு லெட்ஸ் செக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஓகே. வந்துடுச்சு. இப்போ சோ இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த லோகோஸ சேஞ்ச் பண்ணிட்டோம். அண்ட் தென் இந்த ஃபோன சேஞ்ச் பண்ணிட்டோம். பட் நமக்கு வந்து இந்த பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணும். இப்படிதானே? இந்த ப்ரவுன் கலர் அண்ட் தென் லைட் இந்த ஷேட் எனக்கு வேணும். சோ அத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா,
இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து அந்த கலர்ஸை மட்டும் நான் அதுல இருந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? கலர்ஸ் நம்ம உட்காந்து இப்போ திருப்பி ரிட்டைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால நான் கலர்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு உங்களோட விஷக்கு ஏத்த மாதிரி நீங்க கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு இந்த கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்கேயும் அதே மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நேம் பாருக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நம்ம வந்து மிஸ் கலர் கொடுத்துக்கலாமா? ஓய் வாட் என்னாச்சு? ஃபாண்ட் சைஸ். ஓகே. ம். இல்ல இல்ல கலரை வந்து கொஞ்சம் மாத்திக்கலாம். ஓகே. இட்ஸ் யுவர் விஷ் தான். உங்களோட கலரை நீங்க எப்படினாலும் கொடுத்துக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு அந்த கலர் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதே கலரே அப்படியே எடுத்துக்கணும். நேவாரோட கலர் அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே. ஒண்ணும் இல்ல கலர் மட்டும்தான் அந்த என்னோட சாம்பிள் ப்ராஜெக்ட்ல இருந்து எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ அதே மாதிரி கலர்ஸ் அண்ட் தென் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த கீழே உள்ள இந்த பார்டர் பாட்டம்க்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கலர் சேஞ்ச் பண்ணணும். இதுதானே? பார்டர் பாட்டம் இங்க இருக்கா? இதுக்கு வந்து நம்ம என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்னா இதே ப்ரௌன் கலர் நம்ம இங்க கொடுத்தோம் இல்லையா? ப்ரௌன் கலர் தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ ஓகே. இந்த மாதிரி நான் கலர்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஒர்க் என்னது அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இன்செர்ட் பண்ணி இந்த வெல்கம் டு மை போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் சேஞ்ச் பண்றது. அதுக்கு முன்னாடி நமக்கு நேம் சேஞ்ச் பண்ணணும்ல. மை ஷாப்க்கு பதிலா மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு எழுதி வச்சுக்கிறேன். நீங்க வந்துட்டு ஸ்டைலிஷா எதுனாலும் கொடுக்கலாம். ஓகே. நான் இங்க அப்படி இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு wait a minute. ஹீரோ செக்ஷனுக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட். ஓகே. ஹீரோ செக்ஷன்னா என்னன்னா இது வந்துட்டு மெயின் செக்ஷன். ஓகே. அதாவது இது நேவ் பார்னு நம்ம சொல்லுவோம்ல. நேவ் பாருக்கு கீழே உள்ள இந்த ஹோம் பேஜ் இருக்குல்ல இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹீரோ செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுக்கு வந்து நம்ம போகலாம். சோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹெட்டருக்கு கீழே ஹீரோ செக்ஷன் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே. இது எதுக்கு அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இங்க நீங்க வந்து நிறைய பேஜஸ் வைக்க போறீங்க. முன்னாடி மாதிரி இல்லாம நீங்க நிறைய செக்ஷன்ஸ் வைக்க போறீங்க. சோ அதனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுக்காண்டி ஹீரோ செக்ஷன் எழுதிட்டு ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. சோ அந்த ஹீரோ செக்ஷன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா வெல்கம் டு மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு ஒரு ஒரு H1 டேக்ல எழுதியிருக்காங்க. கீழே ஒரு பேராகிராஃப்ல ஐ எம் a passionate வெப் டெவலப்பர் அப்படின்னு எழுதியிருக்கேன். சோ அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட வெப்சைட் வந்து எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்க வந்து இப்படிதான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால வெல்கம் டு மை போர்ட்ஃபோலியோ அண்ட் தென் கீழே வந்துட்டு ஒரு பேராகிராஃப்ல என்ன இருந்துச்சுன்னா ஐ எம் அ ஃபுல் ஸ்டாக் ஐ எம் அ பேஷனேட் வெப் டெவலப்பர். ஓகே. ஸோ இந்த ரெண்டு இதையும் இப்போ நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஹீரோ செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இன்செர்ட் பண்ணணும். பட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது ரெண்டுத்தையும் ஸ்டைல் பண்ணிட்டு அடுத்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் இன்செர்ட் பண்ணலாம். ஸோ நீங்க சிஎஸ்எஸ்ல என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நேவார் அதெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகே.
ஆஹ் அப்பதான் உங்களுக்கு ஸ்டைல்லயுமே கன்ஃபியூஷன் வராது. ஓகேவா? சோ மெனு ஐகான் இது எல்லாமே நேம் பார் தான். அண்ட் தென் இங்க நான் வந்துட்டு ஹீரோ செக்ஷன் அதே மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே. ஓகே. சோ எழுதிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இங்க எதை ஸ்டைல் பண்ண போறோம் அப்படின்னா, ஹீரோ செக்ஷனுக்கு வந்து நேம் கொடுக்கணும்ல. இந்த செக்ஷனுக்கு வந்து கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹீரோ அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஹீரோ நேம் கொடுத்துட்டு அண்ட் தென் இங்க வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஹீரோ செக்ஷன்ல உள்ள H1 ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். ஓகே. H1 நம்ம என்னன்னு கொடுத்து வச்சிருக்கோம் இங்க. அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் அதெல்லாம் ஆட் பண்ணணுமா? ஸோ லேப்டாப் ஸ்டக் ஆகுது. ஓகே. H1க்கு வந்து கலர் அண்ட் தென் அதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதானே? ஸோ கலரை ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாமா? என்ன கலர்ல இருந்தது அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல இருந்ததா? ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் ப்ரௌன் டைப் பண்றேன். ஓகே. ஸோ இந்த கலர்ல நான் வச்சிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். அண்ட் தென் ஃபாண்டோட சைஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இது கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் வந்து 50 பிக்சலுக்கு இன்க்ரீஸ் பண்றேன். இது வந்து அந்த H1க்கு ஓகேவா? அண்ட் தென் பேராகிராஃபுக்கும் அதே மாதிரி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி இது பண்ணணும். ஸோ ஹீரோ செக்ஷன்ல உள்ள பேராகிராஃபை ஸ்டைல் பண்ண போறேன். பேராகிராஃப்க்கும் அதே மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ப்ராஜெக்ட்ல. ஓகே. ஃபாண்டோட ஃபேமிலியும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஃபாண்ட் ஃபேமிலி ஓகே. அது நம்ம காமனா சேஞ்ச் பண்ணாலும் ஓகே தான். இல்ல தனியா இங்க சேஞ்ச் பண்ணாலும் ஓகே. இதுக்கும் ஃபாண்டோட சைஸ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்டோட சைஸ என்ன இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னா, இது என்ன கொடுக்கலாம்? ஒரு 25 பிக்சல் கொடுக்கவா? 25 பிக்சல் கொடுத்தா ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே. இது ஓகே தானே? அண்ட் தென் ஃபாண்ட் ஃபேமிலி ரெண்டுத்துக்குமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் நான் கொடுக்குறேன். ஓகே. ஓகேவா? ஓகே. சோ இப்போ இத வந்துட்டு சென்டருக்கு கொண்டு வரணும். அது நம்ம வந்துட்டு மொத்தமா செக்ஷன்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் கொடுக்க போறோம். இப்போ இது வந்துட்டு ஸ்பெசிபிக்கா இவ்வளவு நேரம் நம்ம பண்ணது வந்துட்டு அந்த ஹீரோ செக்ஷன்ல உள்ள H1க்கும் அண்ட் தென் பேராகிராஃப்க்கும் ஸ்பெசிபிக்கா பண்ணோம் இவ்வளவு நேரம் ஸ்டைல். இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஹீரோ செக்ஷன்ல என்ன இருக்கு? ஓவராலா இந்த ஹீரோ செக்ஷனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு. அண்ட் தென் இந்த ஹீரோ செக்ஷன்ல உள்ள இந்த ரெண்டு எலமெண்ட்டும் எங்க இருக்கு? அந்த ஹீரோ செக்ஷனோட சென்டர்ல இருக்கு. சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு மார்ஜின் லெஃப்ட் பேடிங்லாம் கொடுத்து சென்டருக்கு கொண்டு வர வச்சுட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ண போறோம். எதுக்கு? ஓவரால் அந்த செக்ஷனுக்கே நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஆக்சஸ் பண்ண போறோம். ஐ மீன் ஆட் பண்ண போறோம். அதனால நான் இப்ப என்ன கிளாஸ் நேம் யூஸ் பண்ணா போதும்? ஹீரோ. அந்த செக்ஷனை மட்டும் நான் ஆக்சஸ் பண்றேன். ஓகேவா? ஆக்சஸ் பண்ணி இப்ப நான் அதுக்கு வந்து என்ன கொடுக்க போறேன்னா, ஹைட் பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். ஓகே. பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்க வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு கொடுக்குறது தெரியல. நீங்க வந்து பேக்ரவுண்ட் இமேஜ்னு கொடுத்து பேக்ரவுண்ட் இமேஜ் சென்டர் பேக்ரவுண்ட் கவர் நோ ரிப்பீட் அதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா சிம்பிளா வெறும்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க அதுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே.
ஓகே. சோ இப்ப நான் ஹீரோ செக்ஷன் இருக்குல்ல, சோ அதுக்கு நீங்க வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வழக்கமா நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம்? பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்றது பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எல் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிளா வெறும்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். ஓகே, நீங்க அப்படின்னு யூஸ் பண்ணீங்கன்னா உம் அப்படி யூஸ் பண்ணாலும் ஓகே. இல்ல நீங்க வந்துட்டு அது நம்மளுக்கு கன்வீனியன்ஸா இல்ல நீங்க 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னாலும் ஓகே. இப்படி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இதுலயே நீங்க பேக் இமேஜும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் சைஸ் கவர் அந்த கவர்னு கொடுத்தா போதும். அப்புறம் பேக்ரவுண்ட் ரிப்பீட் அந்த ப்ராப்பர்ட்டி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன் எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் இமேஜ் ஆட் பண்றதுக்கு யூஆர்எல் குள்ள நான் இங்க வந்துட்டு ஆல்ரெடி பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். சோ அதனால அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேக்ரவுண்ட் டாட் பிஎன்ஜி. ஓகே, ஸோ அதை அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் அதை வந்துட்டு கவர் அண்ட் தென் நெக்ஸ்ட் நோ ரிப்பீட் 3 ப்ராப்பர்ட்டியும் ஒன்னா கொடுக்குறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்கேஸ் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா wait a minute. Image URL background dot png அப்படிதான் இருக்கு. டிஸ்பிளே ஆகுதா? எனி ப்ராப்ளம்? ஓகே, வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஹைட் ரொம்ப கம்மியா இருக்குல்ல பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ நான் ஹைட்டை வந்துட்டு 100 VH நம்ம வந்து ஒரே ப்ராப்பர்ட்டிலே கூட கொடுக்கலாம். அது ஏன்னு தெரியல இங்க டிஸ்பிளே ஆகல. இட்ஸ் ஓகே, நம்ம 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ 100 வியூ ஹைட் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து ஹைட் இவ்வளோ நேரம் சின்னதா இருந்துச்சு. ஸோ அதனால 100 வியூ ஹைட் கொடுத்தேன். ஸோ அடுத்து பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் அண்ட் தென் என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு? ஓகே, பேக்ரவுண்ட் சைஸ் கவர் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. அண்ட் தென் பேக்ரவுண்டோட பொசிஷன் நான் வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். ஏதோ சென்டர் ஆகாத மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் கொடுத்துக்கிறேன். லெட்ஸ் see. ஓகே, ஸோ இப்போ இதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு கேப் ஃபார்ம் ஆகுது. நான் அதுக்கு என்ன பண்றேன்னா 100 வியூ ஹைட் கொடுத்தாச்சு. பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த லெவலுக்கு எனக்கு ஃபுல்லா கவர் ஆகல. ஓகே, நம்ம அதை மாத்திக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த எலமெண்ட் மேபி அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்து பார்க்கலாம்.
மேம் ப்ளஸ் டைரக்ஷன் ஏன் கொடுத்துருக்கீங்க? ஃப்ளெக்ஸ் காலம். டைரக்ஷன் இதுக்கு கொடுத்துருக்கீங்களா? எஸ் மேம். அது வேற ஒண்ணும் இல்லைம்மா. அந்த எலிமெண்ட்ஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எப்படி பிரிண்ட் ஆச்சு? Wait a minute. எக்ஸலைன் சென்டர் கொடுத்தோன்னா ஓகே தான். ஆக்சுவலி இது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்ல எப்படி பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா, இந்த வெல்கம் வந்து இந்த சைடு இருந்தது. அண்ட் தென் அந்த ஐம் பேஷனேட் வெப் டெவலப்பரும் அந்த வெல்கம்க்கு கீழே இருந்ததா, ரெண்டுமே ஒரே லைன்ல இருந்தது அப்படிதானே? சோ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரெண்டும் ஒரே லைன்ல இருக்க கூடாது. வெல்கம் டு போர்ட்ஃபோலியோ இங்க இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே சென்டர்ல எனக்கு இந்த இது பிரிண்ட் ஆகணும். ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் காலம்ல இதுவும் செகண்ட் காலம்ல இதுவும் கீழே கீழே ஒழுங்கா பிரிண்ட் ஆகும். அதுக்காண்டிதான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுக்கணும். ஓகே, பட் அது இல்லாமலே இங்க ஓகே தான், நல்லா தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ அது கொடுக்கறதால கொடுத்துக்கலாம், இல்லாட்டும் ஆப்ஷனல் தான். சம்டைம்ஸ் அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஒழுங்கா பிரிண்ட் ஆகாது. அப்போ நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் இது வந்து காலம் கொடுப்போம். ஓகே, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுப்போம். இட்ஸ் ஓகே, பட் எனக்கு வந்து இப்போ வந்து ஹைட் செட் ஆக மாட்டேங்குது. இந்த கேப் இருக்கக்கூடாது, அதை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகே, வெயிட் a minute, நான் அதை பார்த்துட்டு சொல்றேன். இன்னும் ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா லைன் டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ன்னு கொடுத்தா மாறுதா? கொடுத்து ஓகே. ஓகே, நான் இங்க ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கேன். என்னன்னா, இந்த டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுக்காம நான் கொடுத்துறேன். ஓகேவா? கொடுத்தா எனக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா, இந்த எலமெண்ட் வந்துட்டு இப்படி டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? இப்படி டிஸ்பிளே ஆகுது. இங்க இடையில வந்து எனக்கு வந்து கேப் கிடைக்கு. ஈவன் நான் வந்து ஹைட் வந்து 100 pH கொடுத்துமே எனக்கு இந்த எலமெண்ட்டுக்கும் இந்த இதுக்கும் கேப் கிடைக்குது. அப்படிதானே? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு கேப் கிரியேட் ஆகுது அப்படின்னா, இங்கதான் நம்மளோட இந்த என்ன கைண்ட் ஆஃப் இது யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இருக்கு. அதாவது இப்ப நீங்க ஃப்ளோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் கிரியேட் ஆகுமா? இங்க வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர்ஃப்ளோ ஆட்டோன்னு கொடுத்து அந்த ஸ்பேஸ கட் பண்ணுவோம். அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, ஃப்ளோட் யூஸ் பண்ணாம ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி கேப் கிரியேட் ஆகுறது வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அப்படிதானே? ஃப்ளோட் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா அன்அவாய்டபிள் கேப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, அதே மாதிரிதான் இங்கேயும் வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம்னா, சில இமேஜஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேப்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ அதை நீங்க எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுத்து நீங்க வந்து அதை இது பண்ணிக்கலாம். ஓகே, சோ நான் இங்க வந்து டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்ஸ் வந்து நீங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அவாய்ட் பண்ணிட்டு அண்ட் தென் அதுக்கு அடுத்து நம்ம ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து சொன்னேன் இல்லையா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்துட்டு பக்கத்துல பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம கீழே வந்துட்டு கொண்டு வர்றதுக்காண்டி நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபிளெக்ஸுக்கு டைரக்ஷன் காலம்னு கொடுத்தோம்னா கீழே பிரிண்ட் ஆகுறதுக்கு நம்ம கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இங்க நம்ம டிஸ்பிளே ஃபிளெக்ஸே யூஸ் பண்ணலன்னா
இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நார்மலா நம்மளுக்கு பிஹேவ் பண்ணிருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துட்டு வெல்கம் டு போர்ட்ஃபோலியோ, செகண்ட் லைன்ல ஐ அம் பேஷனேட் வெப் டெவலப்பர் அழகா வந்திருக்கும். பட் நம்ம அந்த கேப்ப ஃபில் பண்றதுக்காண்டி எது யூஸ் பண்ணிருக்கோம்? டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிருக்கோம். சோ அந்த டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ன்னு யூஸ் பண்ணதுனால இந்த எலிமெண்ட்ல இங்க வந்துட்டு நமக்கு அந்த ஹெட்டிங்கும் அண்ட் தென் அது பக்கத்துல நம்மளுக்கு பேராகிராஃப்ஸும். ஏன் ஃப்ளெக்ஸ்னா அப்படித்தானே ஹாரிசாண்டலா பக்கத்துல பக்கத்துல பிரிண்ட் ஆகுறதா ஃப்ளெக்ஸ். சோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு. சோ அதை அவாய்ட் பண்றதுக்காண்டி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஓகே. ஆனா இப்ப நமக்கு இன்னொரு ஒரு ஒர்க் இருக்குங்க. இப்ப நான் இந்த எலமெண்ட் இப்படி பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நான் அந்த வெப்சைட்டை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண உடனே ஒரு ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் எனக்கு கிடைக்குதா? இதுல ஒரு நிமிஷம். இந்த அலைன் ஐட்டம் சென்டர் இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சோ நான் அந்த கேப்ப ஃபுல்ஃபில் பண்றதுக்காண்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஸ்டில் அது வந்து ஒர்க் ஆகல. நம்ம டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்த உடனே தான் அந்த கேப் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. ஓ சாரி. நான் அதுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். இதுல நான் இப்போ ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர் ஓகே. அலைன் ஐட்டம் சென்டர் ஓகே. ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டரை வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு பார்க்குறேன் என்ன சேஞ்சஸ் நடக்குது. அலைன் ஐட்டம் சென்டர் அதுல ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டரை வந்து நீங்க வந்து கொடுக்கலன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி மிஸ்டேக் வருது. ஓகே, உங்களால ஏதாவது ஒரு எலமெண்ட்ட சென்டர் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்தா ஓகே இந்த எலமெண்ட் வந்து இங்க சென்டர்ல வந்துரும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து அந்த பேஜோட சென்டருக்கு அதாவது அந்த இமேஜோட சென்டருக்கு ஒரு ஒரு எலமெண்ட்ட ஒரு டெக்ஸ்ட நீங்க கொண்டு வரணும் அப்படின்னா அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கலாம், இல்லைன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்கலாம். ஓகேவா? குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட இமேஜுக்கு சென்டர்ல வந்துரும். இல்ல அப்டின்னா, நீங்க எது குடுக்குற மாரி இருக்கும்னா, மார்ஜின் லெஃப்ட், ரைட் அத குடுத்து நீங்க சென்டர் பண்ற மாரி இருக்கும். சோ, அதுக்கு ஷார்ட்கட்டா நீங்க இப்படியே குடுத்துறலாம். அலைன் ஐட்டம் சென்டர் அண்ட் தென் ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர் அப்டின்னே குடுத்துறலாம். ஓகே. நீங்க வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் இன்சர்ட் பண்ணும்போது அந்த கேப் கிரியேட் ஆச்சு. அந்த கேப்ப ஃபுல்ஃபில் பண்றதுக்காண்டி மட்டும் நான் இங்க டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அனிமேஷன் எஃபெக்ட கொண்டு வரணும். ஓகே, சோ அந்த அனிமேஷன் எஃபெக்ட கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எலமெண்ட்டை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இனிஷியலா அந்த எலமெண்ட் டிஸ்ப்ளே ஆகாது. நீங்க அந்த அனிமேஷனை மட்டும் நோட் பண்ணுங்க. ரிஃப்ரெஷ் பண்ணி எடுக்கும்போது ஒரு ஃபேட்ல இருந்து ஃபேட் ஆயிருக்கும். இனிஷியலா அந்த எலமெண்ட் வந்துட்டு ஐ மீன் அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேட் ஆயிருக்கு. நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது லைட்டா டிஸ்ப்ளே ஆகுது. அண்ட் தென் அந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னா டாப்ல இருந்து பாட்டம்க்கு மூவ் ஆகுது. இப்படிதானே? டாப்ல இருந்து பாட்டம்க்கு மூவ் ஆகுதா? நம்மளுக்கு வந்து இங்க இருந்து பார்க்கும்போது ஏதோ டாப்ல இருந்து பாட்டம்க்கு மூவ் ஆகுற மாதிரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா அந்த எலிமெண்ட் என்ன பண்ணுதுன்னா பாட்டம்ல இருந்து அப்புக்கு தான் மூவ் ஆகுது. ஓகேவா? உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இங்க எப்படி தெரியுதுன்னா டாப்ல இருந்து பாட்டம்க்கு மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. பட் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பாட்டம்ல இருந்து அப் சைடுக்கு போற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் எஃபெக்ட நீங்க கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த அனிமேஷன் எஃபெக்ட கொண்டு வர போறோம். ஓகே, நம்ம வழக்கமா அனிமேஷன் எஃபெக்ட்டுக்கு கீ ஃப்ரேம் தானே யூஸ் பண்ணுவோம். சோ நான் இந்த கீ ஃப்ரேம்ஸை யூஸ் பண்றேன். கீ ஃப்ரேம்ஸ்க்கு என்ன நேம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் நம்ம வந்து ஃபேட் இன் எஃபெக்ட்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஃபேட் இன் எஃபெக்ட கொண்டு வர போறேன். அதாவது இனிஷியலா ஃபேட் ஆயிருக்கணும். நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணும்போது அது ஃபேட் ஆனதுல இருந்து அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி இருக்கும் போது. சோ அதனால ஃபேட் இன் அப்படிங்கிற அந்த டைட்டில் வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் அது வந்துட்டு என்ன இருக்கு? ஃப்ரம் ஒபேசிட்டி 0. இனிஷியலா அந்த இது வந்துட்டு ஒபேசிட்டி 0 குடுக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிஷியலா அந்த எலமெண்ட் தட் இஸ் அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேட் ஆகி இருக்கும்.
ஃபேட் ஆகி இருக்கும். அதாவது தெரியாம இருக்கும். கண்ணுக்கு தெரியாம இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த எலமெண்ட் வந்து பாட்டம்ல இருந்து அப் சைடுக்கு மூவ் ஆக போகுது. ஓகே. சோ டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம ஒரு எலமெண்ட்ட பாட்டம்ல இருந்து அப்புக்கோ இல்ல அப்ல இருந்து பாட்டம்க்கு லெஃப்ட்ல இருந்து ரைட் எங்கேயோ மூவ் பண்ண போறோம்னா என்ன அனிமேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம்? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு குறிப்பிட்ட ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்றதுக்கு என்ன அனிமேஷன் யூஸ் பண்ணுவோம்? நம்ம நிறைய அனிமேஷன் படிச்சோம். சைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஸ்கேல்னு படிச்சோமா? அதுல இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்றதுக்கு என்ன அனிமேஷன் யூஸ் பண்ணுவோம்? ஓகே, நானே சொல்லிருக்குமா? டிரான்சிஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டிரான்சிஷன் யூஸ் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ பொறுத்து மூவ் பண்ண போறீங்களா இல்ல ஒய் ஆக்சிஸ பொறுத்து மூவ் பண்ண போறீங்களா? அதை பொறுத்து டிரான்சிஷன் எக்ஸ் டிரான்சிஷன் ஒய் அப்படின்னு ஐ மீன் டிரான்சிஷன் வந்து டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்லேட் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் அல்லது ஒய் ஆக்சிஸ் பத்தி வச்சு மூவ் பண்ணும். இப்போ நான் இங்க வந்துட்டு இந்த எலமெண்ட் நான் என்ன சொன்னேன்? பாட்டம்ல இருந்து அப் சைடா மூவ் ஆகுற மாதிரி தான் சொன்னேன். அப்படிதானே? சோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா வெர்டிகலா இது மூவ் ஆகுது, ஹாரிசாண்டலா மூவ் ஆகுது. அதாவது இப்ப ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடோ லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடோ மூவ் ஆச்சுன்னா நம்ம வந்து டிரான்ஸ்லேட் ஒய்ன்னு கொடுக்கலாம். பட் நம்ம இங்க நமக்கு எப்படி மூவ் ஆகுது? வெர்டிகலா மூவ் ஆகுது. சோ அதனால நான் டிரான்ஸ்லேட் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துக்கிறேன். சோ இங்க வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா -30 பிக்சல், அதாவது பாட்டம்ல இருந்து அப்ல இருந்து மூவ் ஆச்சுன்னா நம்ம என்ன கொடுப்போம்? +30 பிக்சல்னு கொடுப்போம். அப்படிதானே? இங்க நமக்கு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். இப்போ டிரான்ஸ்லேட் ஒய் ஆக்சிஸ்னா வெர்டிகல்ல டாப் டு பாட்டமோ இல்ல பாட்டம் டு அப்போ நம்ம மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது நார்மலா நம்ம டாப் டு பாட்டம் மூவ் பண்றோம் அப்படின்னா வெறும்னா நார்மலா 30 பிக்சல் கொடுத்துடலாம். நம்ம வந்து பாட்டம் டு அப் சைடா மூவ் பண்றதுனால ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்றதுனால நமக்கு வந்து என்ன பண்ணிடும்? -30 பிக்சல் அப்படின்னு கொடுத்துரும். ஓகேவா? சோ அதுல இருந்து அது வந்துட்டு ஜீரோனா என்ன ஆயிரும்? அது இனிஷியலா ஒரு பொசிஷன்ல நம்ம சென்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த பொசிஷன்லயே போய் டிஸ்ப்ளே ஆயிரும். ஸோ ஃப்ரம் ஒபேசிட்டி 0, அந்த எலமெண்ட் இனிஷியலா ஹைட் ஆகி இருக்கணும். அண்ட் தென் அந்த எலமெண்ட்டை நான் என்ன பண்ண போறேன்னா பாட்டம் டு அப் சைடா மூவ் பண்ண போறேன். மூவ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பாட்டம் டு அப் சைடா மூவ் பண்ண உடனே அதோட ஒபேசிட்டி 1 ஆயிரும். 1னா என்ன ஆயிரும்? கிளியரா டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சிரும். அண்ட் தென் டிரான்ஸ்லேட் ஒய். ஸோ இங்க வந்து ஒய்ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, டிரான்ஸ்லேட் ஒய் 0. டிரான்ஸ்லேட் ஒய் 0னா அது இனிஷியலா ஒரு இடத்துல நம்ம பொசிஷன் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த பொசிஷன்லயே அது வந்துரும். ஓகே, லெட்ஸ் சி. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும்? ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா நம்ம வந்து அந்த அனிமேஷனை ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும். அப்படிதானே? அனிமேஷன் நேம் அப்படின்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்ல. சோ அந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒரே இதுல யூஸ் பண்ணணும். அனிமேஷன் நேம், டியூரேஷனு, அண்ட் தென் அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நம்ம ஒரே ப்ராப்பர்ட்டில யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சிம்பிளா அனிமேஷன் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன அனிமேஷன் யூஸ் பண்ண போறோம்? இந்த கீ ஃப்ரேம்ஸ் நம்ம என்ன நேம் வச்சிருக்கோம்? ஃபேடுன்னு வச்சிருக்கோம். சோ அந்த ஃபேடு, ஓகே, அந்த அனிமேஷன் யூஸ் பண்ண போறோம். எத்தனை செகண்ட்ஸ்குள்ள அது நடக்கணும் அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ஸ்குள்ள நடக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அண்ட் தென் அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன் இங்க வரும். டைமிங் ஃபங்க்ஷன் மீன்ஸ் இப்போ நீங்க இத வந்துட்டு நோட்டீஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலமெண்ட் மூவ் ஆகுது. நம்ம நிறைய டைமிங் ஃபங்க்ஷன் படிச்சோமா? லீனியரு, ஈஸ் இன், ஈஸ் அவுட், அந்த மாதிரி நிறைய டைமிங் ஃபங்க்ஷன் படிச்சோம். நினைவு இருக்கா? லீனியர் ஃபங்க்ஷன் படிச்சோம், ஈஸ் இன் படிச்சோம், ஈஸ் அவுட் படிச்சோம். வேற என்ன படிச்சோம்? வெறும் ஈஸ் படிச்சோம். உம் அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ லீனியர்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஃபேஸ்ல மூவ் ஆகும். ஈஸ்னா ஸ்டார்டிங்ல ஸ்லோவா, மேபி அது கொஞ்சம் எனக்கு ரிமெம்பரன்ஸ் இல்ல, ஸ்டார்டிங்ல ஸ்லோவா மூவ் ஆகி அண்ட் தென் எண்டிங்ல ஃபாஸ்டா முடியும்னு நினைக்கிறேன். ஈஸ் இன் அவுட்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்லோவாவே இருக்கும். அந்த மாதிரி நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் படிச்சோமா? நான் ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிட்டே இருக்கேன் ஒவ்வொரு டாபிக்கே. ஓகேவா? இல்லைன்னா மறந்துரும் அதுதான். ஓகே, சோ அந்த மாதிரி நிறைய படிச்சோம். அப்படிதானே? அந்த மாதிரி ஒரு டைமிங் ஃபங்க்ஷனை நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம்.
என்னன்னா இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட் என்ன பண்ணுது, ஸ்டார்டிங் ஸ்லோவா அதே மாதிரி எண்டிங்கும் ஸ்லோவா வந்து முடியுதா. சோ அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே ஃபேஸ்ல இருக்கு, பட் ரெண்டுமே ஸ்லோவா இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ஈஸ் இன் அவுட்ங்கிற அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான அந்த டைமிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்படின்னா என்ன ஆகும், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்லோவாவே மூவ் ஆகி முடியும். ஓகே, சோ இப்போ அதே ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணணும், பி டேக்குக்கும் அதே தான், இங்க உள்ள h1க்கும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது, h1 அதே மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது, அது கீழே உள்ள அந்த பேராகிராஃப் டேக்கும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது. ஓகே, சோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே அனிமேஷனை கால் பண்ணிக்கிறேன். கரெக்ட் தானே, 3 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, லெட்ஸ் see இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, சூப்பர், ஒர்க் ஆகுது அப்படிதானே. ஸோ 3 செகண்ட்ஸ் கொடுத்ததுனால ஸ்லோவா மூவ் ஆகி, ஸோ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இனிஷியலா அது ஃபேட் ஆகுது அண்ட் தென் அதோட கலர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி ஃபைனலி கொஞ்சம் டார்க் கலர் வருது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷனை நம்ம ஃபைனலி கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன வேலை அப்படின்னா இந்த அபவுட் மீ பேஜுக்கு வர்றதுதான் நம்மளோட ஒர்க். ஓகே, ஃப்ரண்ட் பேஜ் முடிச்சாச்சு அண்ட் தென் அபவுட் மீ. ஓகே, எக்ஸ்ட்ராவா நீங்க இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த சாம்பிள் வெப்சைட்ல அபவுட் மீ கிளிக் பண்ணோம்னா அபவுட் மீ பேஜுக்கு போகுது, ஸ்கில்ஸை கிளிக் பண்ணா ஸ்கில்ஸ் பேஜுக்கு போகுது, ப்ராஜெக்ட்ஸை கிளிக் பண்ணா ப்ராஜெக்ட்ஸ் பேஜுக்கு போகுது. இதெல்லாம் எப்படி போக வைக்காங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே எதுல கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆங்கர் டேக்குள்ள கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆங்கர் டேக்குள்ள இந்த ஹேஷ்னா என்ன பண்ணுவோம், ஐடி ஆக்சஸ் பண்றதுக்கு தான் ஹேஷ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் இங்க வந்துட்டு இப்போ ஹோம கிளிக் பண்ணா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா ஹீரோ செக்ஷன் வந்துட்டு வரணும். சோ அதனால இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஹேஷ் ஹீரோ, சாரி ஹீரோங்கிறது வந்து கிளாஸ் நேம். சோ அதனால இங்க நம்ம கொடுக்க முடியாது, ஐடி நேம் கொடுத்து ஐடிய வந்து இங்க நம்ம கொடுக்கணும். நம்ம இங்க வந்து இப்ப நான் அடுத்து என்ன வைக்க போறேன்னா அபவுட் மீ செக்ஷன் வைக்க போறேன். ஓகே, ஓகே, அபவுட் மீ செக்ஷன் வைக்க போறேன். சோ அப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு செக்ஷன் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த செக்ஷனுக்கு நான் என்ன ஐடி வைக்க போறேன் அப்படின்னா ஐடி இஸ் ஈக்குவல் டு அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடி வைக்க போறேன். சோ இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க போயிட்டு அபவுட் மீ, இங்க ஆங்கர் டேக் இருக்குல்ல, அங்க போயிட்டு அபவுட் ஹேஷ் அபவுட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்ப நான் இந்த அபவுட் மீய கிளிக் பண்ண உடனே இந்த அபவுட் மீ பேஜுக்கு நான் இங்க என்ன ஐடி கொடுத்துருக்கேன், அபவுட்னு ஐடி கொடுத்துருக்கேன்னா, சோ அந்த ஐடி வச்சுதான் இங்க ஆக்சஸும் பண்ணிருக்கேன். சோ அதை கிளிக் பண்ண உடனே இந்த அபவுட் மீ செக்ஷன் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, அதுக்காண்டி நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அபவுட் மீல என்ன இருந்தது, ஒரு இமேஜ் இருந்ததா, ஒரு சைடுல வந்துட்டு இமேஜ் இருந்துச்சு அப்படிதானே. மேம் ஆஹ் ரிப்பீட் பண்ணுங்க ஒரு வாட்டி. என்ன அபவுட் repeat? அந்த ஆங்கர் டேக்ல போடுறதையா. எஸ் மேம். ஓகே, சோ இப்ப நமக்கு என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா, இப்ப நான் அபவுட் மீ கிளிக் பண்ண உடனே இந்த அபவுட் மீ பேஜுக்குள்ள எனக்கு போகணும், இந்த மாதிரி வரணும். ஸ்கில்ஸை கிளிக் பண்ணா ஸ்கில்ஸ் பேஜுக்குள்ள போகுது. சோ இதெல்லாம் எப்படி போகுது அப்படின்னா, இங்க நான் வந்துட்டு ஹோம்ல நான் எதுவுமே கொடுக்கல, ஹேஷ்ன்னு கொடுத்துருக்கேன். ஹேஷ்ன்னு கொடுத்தா என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபால்ட்டா அது வந்து அந்த ஹீரோ செக்ஷன் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஹீரோ செக்ஷன் மீன்ஸ் இந்த செக்ஷன். ஓகே, இனிஷியலா அந்த செக்ஷன் தான் நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காவே வரும் ஹோம கிளிக் பண்ணா. ஓகே, அதான் ஹேஷ்ன்னு வெறும்னு கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு இப்போ அபவுட் மீ கிளிக் பண்ணோம்னா அபவுட் மீ செக்ஷன் வரணும். நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அபவுட் மீக்கு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ண போறேன். அந்த செக்ஷனுக்கு நான் என்ன நேம் வச்சுக்கிறேன்னா ஐடி நேம் வந்து அபவுட் அப்படின்னு வச்சுக்கிறேன். வச்ச உடனே இப்ப நான் இங்க அபவுட் மீ ஆங்கர் டேக் இருக்குல்ல, இங்க போயிட்டு ஹெச்ஆர்இஎஃப் குள்ள நம்ம எந்த லிங்க் கொடுக்குறோமோ அந்த லிங்க்குக்கு நம்ம விசிட் பண்ணிக்கலாம். அதான ஆங்கர் டேக்கோட ஃபீச்சர். அப்போ அபவுட் மீங்கிற வந்து டெக்ஸ்ட வந்து நான் வந்து ஆங்கர் டேக்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணா எந்த
வெப்சைட்டுக்குள்ள போகணும், எந்த பேஜுக்குள்ள போகணுங்கிறத நான் HREF குள்ள தான் குடுப்பேன். யூடியூப் லிங்க் நீங்க குடுக்கலாம். வேற ஒரு பேஜ் லிங்க் குடுக்கலாம். எதுனாலும் குடுக்கலாம். பட் நான் இங்க என்ன குடுத்திருக்கேன்னா, என்னோட அபௌட் மீ செக்ஷனோட ஐடிய இங்க குடுத்திருக்கேன். ஐடிய இங்க கால் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த ஐடிய கால் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நான் இப்ப அபௌட் மீ கிரியேட் பண்ண உடனே, கிளிக் பண்ண உடனே அந்த அபௌட் மீ பேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்டின்னா, இங்க வந்து ஒரு H1 டேக்லயே நீங்க குடுத்துக்கோங்க. H2 டேக்லயே குடுத்துக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க வந்து அபௌட் மீங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. ஓகே. பட் ஸ்டில் அது வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கு. H1 டேக்க விட கொஞ்சம் சின்ன சைஸ்லயே இருக்கு. சோ அதனால நான் H2 டேக்ல வந்துட்டு அத குடுத்துக்கிட்டா கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால H2 டேக்ல நான் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அந்த இமேஜ இன்சர்ட் பண்ணணும். சைடுல வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் இருக்கா? இந்த ப்ரொஃபைலையும் அண்ட் தென் இங்க வந்து ஒரு சின்ன டெக்ஸ்டும் ஆட் பண்ணணும். அப்படிதானே? சோ வந்துட்டு அந்த ப்ரொஃபைலையும் டெக்ஸ்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரே டிவ்வுக்குள்ள குடுத்து டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லன்னா எது யூஸ் பண்ணி பண்ணலாம்? ஃப்ளோட் லெஃப்ட், ரைட் யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. சோ நான் என்ன பண்றேன்னா, 2த்தையும் வந்துட்டு ஒரே இதுக்குள்ள குடுத்துக்கிறேன். ஓகே. ஒரே டிவ்க்குள்ள குடுத்துக்கிறேன். அந்த இமேஜையும் அண்ட் தென் அந்த சைடுல உள்ள அந்த பேராகிராஃபையும் ஒரே டிவ்ல குடுத்துட்டு அண்ட் தென் டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்றேன். இதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்துட்டு அபௌட் அப்படின்னு நான் கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஐடி நேமும் கிளாஸ் நேமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. சரி சரி. ஒரே கிளாஸ் நேம் 2, 3 இதுக்கு குடுத்துக்கலாம். இப்ப நான் இந்த ஐடி அபௌட்னு வச்சிருக்கேன்னா, இன்னொரு ஐடி அபௌட்னு வைக்க கூடாது. ஓகே. அதுக்காண்டி இதை என்னன்னு மாத்திக்கிறேன் அப்படின்னா, இதுன்னு வச்சுக்கலாம். ஓகே. அதே அபௌட் தான். பட் ஒரு ஹைஃபன் வச்சு அபௌட் அஸ் அபௌட் மீ அப்படின்னு கொடுத்துருங்க. சிம்பிளா. ஓகே. எனிவேஸ். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இங்க வந்து ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்றேன். என்ன இமேஜ்னா, ஆல்ரெடி நான் ஒரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். அதே இமேஜ். சோ அந்த இமேஜ் ஜஸ்ட் இங்க இன்சர்ட் பண்ணிட்டு ஆட்ல ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இமேஜ கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு இது என்ன இருந்துச்சுன்னா, ஒரு டெக்ஸ்ட் இருந்தது. இதுதானே? சோ அந்த டெக்ஸ்டையும் ஒரு டிவ்ல குடுத்துக்கலாம். ஏன் டிவ்ல குடுக்குறேன் அப்படின்னா, அதை நான் ஸ்டைல் பண்ணணும். அதனால நான் அதை டிவ்ல குடுக்குறேன். இல்லைன்னா நீங்க ஒரே மாதிரி கொடுத்தாலும் ஓகே தான். இட் மீன்ஸ் நீங்க டிவ் இல்லாம இப்ப நம்ம இது இனிஷியலா எப்படி டிஸ்பிளே ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. இங்க அபௌட் மீ டிஸ்பிளே ஆயிருக்கு அண்ட் தென் இந்த இமேஜ் இருக்கு. கீழே வந்துட்டு அந்த பேராகிராஃப் இருக்கு. இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே ஸ்டைல் பண்ண போறோம். ஓகே. இந்த டிவ்வுக்கு வந்துட்டு இங்க வந்து இமேஜ்னு வச்சுக்கலாம். ஓகே. அபௌட் இமேஜ் அபௌட் மீ இருக்கு. இதுக்கு வந்து நான் என்ன கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன்னா, அபௌட் டெக்ஸ்ட்னு கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். ஓகே. நான் ஸ்டைல் பண்ண போறேன். அதுக்கு தான் வந்துட்டு அதை அப்படி கொடுத்துருக்கேன். ஓகே. ஓகே. ஹீரோ செக்ஷன் முடிஞ்சிடுச்சு. அபௌட் செக்ஷனுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு அபௌட் செக்ஷன் அப்படின்னு போடுவோம். எப்போதுமே இந்த மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் பண்ற போதும் எப்போதுமே இந்த மாதிரி போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஓகே. அபௌட் செக்ஷனுக்குள்ள வருவோம். அபௌட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம அந்த டெக்ஸ்ட ஃபர்ஸ்ட் மாத்திக்கலாம். ஓகே. அந்த அபௌட் மீங்கிற அந்த அதோட ஃபாண்டோட சைஸ் அண்ட் தென் ஃபாண்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். ஓகே. சோ அத நான் அந்த ஒண்ணுக்கு தானே சேஞ்ச் பண்ணணும். அத மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கிளாஸ் ஈக்குவல் டு
சரி கிளாஸ்ல ஸ்டைல் பண்ணிக்கிறேன். இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகே, அந்த டெக்ஸ்டோட ஃபாண்டோட ஸ்டைலை மட்டும் மாத்தணும். அதோட ஃபாண்ட் ஃபேமிலியை மட்டும் ஏரியல் தானே கொடுத்தோம் நம்ம எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ஃபாண்ட்டுக்கு மட்டும் மாத்திக்கிறேன். மாத்திட்டு இப்போ நம்மளோட செக்ஷன் அபவுட் செக்ஷனுக்குள்ள வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னா அந்த இமேஜை ஃபர்ஸ்ட் நம்ம சின்னதாக்கி ஒரு ரவுண்ட் ஃபேஸ்க்கு கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஓகே, அப்போ நம்ம எதை ஸ்டைல் பண்ண போறோம்னா அந்த அபவுட்ல உள்ள இமேஜை ஸ்டைல் பண்ண போறோம். அந்த செக்ஷனுக்கு நம்ம என்ன நேம் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஐ மீன் அந்த டிப்புக்கு என்ன நேம் வச்சிருக்கோம், அபவுட் மீ அப்படின்னு ஒரு நேம் தான் வச்சிருக்கோம். ஸோ அபவுட் மீ அதுல உள்ள இமேஜை மட்டும் நான் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஓகே, இமேஜ் என்னன்னு ஸ்டைல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வித்த வந்துட்டு சின்னதா ரவுண்டா மாத்தணும் அப்படின்னா நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம், வித்தையும் ஹைட்டையும் ஒரே மாதிரி கொடுத்து பார்டர் ரேடியஸ் 15 கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு எலமெண்ட்டை ரவுண்ட் ஷேப், அதாவது சர்க்கிள் ஷேப்க்கு நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். அப்ப நான் இங்க என்ன கொடுக்குறேன்னா வித்தும் 200 கொடுக்குறேன் அண்ட் ஹைட்டும் 200 கொடுக்குறேன். ஓகே, ரெண்டுத்தையும் 200 கொடுத்துட்டு பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்துறேன். அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு கிரியேட் ஆயிரும், ஒரு ரவுண்ட் ஃபிகர் மாதிரி கிரியேட் ஆயிரும். ஓகே, கிரியேட் ஆயிருக்கான்னு லெட்ஸ் செக். ஓகே, ஃபைனலி கிரியேட் ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்டைலும் கொடுத்துக்கிறேன், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அந்த அபவுட் மீ டெக்ஸ்ட் வந்துட்டு ஓரத்துல இருக்கு. ஸோ அதனால நான் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்துருச்சு. இப்ப நமக்கு வந்து இந்த இமேஜ் அண்ட் தென் இந்த பேராகிராஃபும் வந்துட்டு பக்கத்துல ஃபிளெக்ஸ் டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் யூஸ் பண்ணி ஹாரிசாண்டலா பக்கத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் இதை ஆக்சஸ் பண்ணிக்கிறேன்னா காமனா இது ரெண்டுத்தையும் நான் என்ன வச்சிருக்கேன், ஒரே டிப்புல தான் வச்சிருக்கேன். இந்த இமேஜையும் சரி அந்த பேராகிராஃபையும் சரி காமனா ஒரே டிப்புல தான் வச்சிருக்கேன். ஸோ அப்ப நான் அதை வந்து எதை வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டிப்போட நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த டிப்புக்கு வந்து என்னன்னு வச்சிருக்கேன் அப்படின்னா அபவுட் மீ அப்படின்னு தான் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அபவுட் மீ டிப்ல உள்ள இமேஜை மட்டும் ஆக்சஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து ஓவரால் அந்த அபவுட் மீ டிப்பையே ஆக்சஸ் பண்றோம். ஓகே, ஆக்சஸ் பண்ணி அதுல என்ன பண்றோம்னா அதோட எலமெண்ட் எல்லாத்தையும் எப்படி டிஸ்பிளே பண்ண சொல்றோம், டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ல டிஸ்பிளே பண்ண சொல்றோம். அண்ட் தென் அலைன் ஐட்டம் சென்டர்னா இது வந்து ஓரத்துல இருக்குல்ல, இந்த மாதிரி ஓரத்துல இருக்கா. சோ அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னா இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதை நீங்க மார்ஜின் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலா அலைன் ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன ஆயிரும், அந்த பேஜோட சென்டருக்கு வந்துடும். ஓகே, இல்ல இதுதான் ஓகே. இப்ப என்னன்னா நம்மளுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்குன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து இப்படி போகிறதுனாலதான் நமக்கு வந்து ப்ராப்ளமா இருக்கு. சோ அதை நம்ம ஸ்டைல் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் தென் ரெண்டுத்துக்கும் கேப் இல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அது ரெண்டுத்துக்கும் கேப் வந்து 30 பிக்சல் கேப் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன கேப் கிரியேட் ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா ஒரு மாதிரி நீளமா பிரிண்ட் ஆகுது. சோ அது பாக்குறதுக்கு நல்லா இல்ல தானே. எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இப்படி ஒரு மாதிரி நீளமா பிரிண்ட் ஆகுது. பட் இங்க பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சென்டர்ல ஒரு 3 லைன்ஸ்ல பிரிண்ட் ஆகும்போது பாக்குறது கொஞ்சம் நீட்டா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த டெக்ஸ்டுக்கு வந்து வித் அலோகேட் பண்ணிருக்கோம்ல, சோ அந்த வித்தை நான் வந்து மேக்சிமம் வித்தை வந்து நான் வந்து குறைச்சுக்கிறேன். அது என்ன பண்ணுதுன்னா ஃபுல் வித்தையும் எடுத்துக்குது அந்த டெக்ஸ்ட். சோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேக்ஸிமம் வித் 500 பிக்சல் அப்படின்னு செட் பண்ணிடுறேன். அப்ப அது என்ன பண்ணும், வித்தின் 500 பிக்சல்ல அது எப்படி பிரிண்ட் ஆக முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும்.
வித் 500 பிக்சல் கொடுத்துருக்கேன். கரெக்ட் தானே? ரைட். பிரேக் கொடுத்துக்கலாமா? ஓகே. மேக்ஸிமம் வித் 500 பிக்சலுக்குள்ள பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்க வந்து நான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம்னா ஃபைனலி எனக்கு இப்படி பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் ஃபேமிலி அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, டெக்ஸ்டோட ஃபாண்ட் ஃபேமிலி என்னன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபேமிலி வந்துட்டு இந்த ஏரியல் ஃபாண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி சேஞ்ச் பண்றேன். இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்றேன். ஓகே, ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் தென் அதோட ஃபாண்டோட சைஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபாண்டோட சைஸ் என்னன்னு கொடுத்துக்கலாம்னா ஒரு 25 பிக்சல். ஓகே, வேண்டாம். ஓகே தான், இப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். அண்ட் என்னன்னா இங்க ஒரு 3 பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பேராகிராஃப் நான் ஆக்சஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்றேன். பட் ஸ்டில் இன்க்ரீஸ் ஆகும்ல. 10 பிக்சலே ஓகே தான், அதுவே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. 10 பிக்சல்லாம் ரொம்ப சின்னதாயிடுதோ. 10 பிக்சல். எனிவேஸ், அபவுட் தி பேஜ் ஓகே தான். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் செஷன் வரும்போது நம்ம அந்த கீழே உள்ள ஸ்கில்ஸ் அண்ட் தென் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? Any doubts?